வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவாக என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். பிரணவம் என்ற தலைப்பிலே இப்பாடல் வந்திருக்கிறது. ஓங்காரமே ஒன்றே பரம்பொருள், ஓங்காரமே ஒன்றே பரம்பொருள். ஆங்காரம் அதற்குள் அடக்கம், ஆங்காரம் அதற்குள் அடக்கம். ரீங்காரமே எங்கும் இயக்கம், ரீங்காரமே எங்கும் இயக்கம். மமகாரம் நீங்கும் மறை உணர, மமகாரம் நீங்கும் மறை உணர. கடிவாளமே ககனத்தை நோக்க, கடிவாளமே ககனத்தை நோக்க. காந்த ரூபமே காட்சியின் திருவருள், காந்த ரூபமே காட்சியின் திருவருள். பிடிவாதமே பெருமையை தடுக்கும், பிடிவாதமே பெருமையை தடுக்கும். பிரணவமே பிரபஞ்ச இறை ஊற்று, பிரணவமே பிரபஞ்ச இறை ஊற்று. வாழ்க வளமுடன். ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவன் பரம்பொருள் ஒன்றுதான். ஆங்காரம் என்று சொல்லக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை என்பது அதற்கு உள்ளடக்கமாக மனிதனிடம் இருக்கிறது. ரீங்காரமாக இயக்கக்களமாக அனைத்து இடங்களிலும் வியாபித்த இறைவன் மமகாரம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் மறை உணர வேண்டும், இறைவனை உணர்ந்து செயலாக்கம் செய்ய வேண்டும். கடிவாளமாக மனதை கட்டுக்குள் கொண்டு வந்து ககனத்தை நோக்கி இறை நிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு என்று குரு கூறும் அளவிலே நாம் ஆழ்ந்து சென்றால் காந்த ரூபமே காட்சியின் திருவருள். அந்த காந்தம் நமக்குள் கூடி கூடி இறை காட்சியை நமக்குள் இன்டியூஷனாக உள் உணர்வாக ஆக்கும். அதை தடுப்பது எது என்று பார்க்கும்போது பிடிவாதமே பெருமையை தடுக்கும். நாம் பெருமை பெற நினைப்பது அத்தனையும் தடுக்கும் ஒரு தடுப்பு பிடிவாதம். அந்த பிடிவாதத்தை நாம் நீக்கும் போது பிரணவமே பிரபஞ்ச இறை ஊற்றாக மலரும். பிரணவம்தான் பிரபஞ்சமாகவும் இறை ஊற்றாகவும் எங்கும் நீக்கமர நிறைந்து உள்ளும் புறமுமாக நம்மை இயக்கிக் கொண்டிருப்பதும் அனைத்தையும் இயக்கக்கூடிய அந்த இறை உணர்வு நமக்கு இன்டியூஷனாக உள் உணர்வாக இந்த பிரணவம் உணர்வாகும் என்பதை கூறுவதாக வந்திருக்கக்கூடிய இக்கவியை பதிவு செய்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும், என்னுள் கவியை ஏற்படுத்திய இறைநிலைக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய குருமகானுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.